எப்போ சிங்க கபிலிருந்து இவர் காப்பாற்றப்பட்டாரோ தரியு ராஜா காலத்தில், அப்போது தரியு ராஜா அவங்க மகன், இவர் மூணாவது. அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர், கர்த்தர் தான் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனால் தன்னை சிறுமைப்படுத்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோமா யோசித்து பாருங்க தேவ சமூகத்தில். இப்போ அவர் சொல்றார், நீ ஜெபித்த முதலாவது நாள்லே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. வாசிங்க. உன் வார்த்தைகளின் நிமித்தம், உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். என்னது? உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின், இங்க நல்லா கவனிக்கணும், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். என்ன பண்ணா? என்னோட பெர்சியா ராஜ்யத்தின், இப்ப பெர்சியா தேசம் எது? எது? ஈரான். இதுக்கு அதிபதி யாரு? எப்பவுமே பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரோ சாத்தாத்தை பின்பற்றுவா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தேசமாய் கர்த்தர் மாற்றினார். அதே போல சாத்தான் இந்த பெர்சியாவை தன் தேசமாய் தெரிந்து கொண்டான். பெர்சியாவின் ஜனங்களை தன் ஜனமாய் மாற்றிவிட்டான். இப்ப யார் யாருக்கு யுத்தம்? இப்ப யாருக்கு யுத்தம் நடக்குது? ஈரானுக்கும் இஸ்ரவேலருக்கும். இந்த ஈரான் அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்புல்லாவை பயன்படுத்துறாங்க, ஆமாஸை பயன்படுத்துறாங்க, ஹவுத்தீஸை பயன்படுத்துறாங்க. இந்த 3 குரூப் தாக்குதல் நட்டினே இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இன்வெஸ்டிகேட் பண்றது யார் அப்படின்னாக்கா இந்த ஈரான், அந்த கம்யூனி கூடிய அந்த ராஜா, சுப்ரீம் லீடர்னு சொல்றாங்க. அவனுக்கு 83 வயசு. அவங்க இதை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதை அவன் செய்யல, பெர்சியாவின் அதிபதி செய்கிறான். இப்போ தானியலுக்கு பதில் கொண்டு வந்தவன் யாரு? யாரு? கேப்ரியல் கொண்டு வர்றார். யார் கொண்டு வர்றது? கேப்ரியல் கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது இவன் எங்க நிறுத்தப்பட்டான்? பெர்சியாவின் அதிபதி எங்க நிறுத்தினா? வான மண்டலத்தில் நிற்க வைக்கிறான். எங்க நிற்க வைக்கிறான்? வான மண்டலத்தில் நிற்க வைக்கிறான். இந்த தூதனே 21 நாள் வர முடியல. கேப்ரியல் தூத கொண்டு வருகிறவர், மைக்கேல் யுத்தத்தில் வல்லவர். கேப்ரியலுக்கு இருக்கிற தூதர்கள் எல்லாம் தூதுகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. மைக்கேல் கீழே இருக்கிற தூதர்கள் எல்லாம் யுத்தத்தில் வல்லவர்களாக இருந்தார்கள். லூசிபர் கீழே தூதர்கள் எல்லாம் ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். லூசிபர் எப்போ தள்ளப்பட்டானோ அப்போவே அவனோடு கூட இருக்கிற தூதர்கள் என்ன ஆயிட்டாங்க? தள்ளப்பட்டாங்க. இன்னைக்கு 3 ஒரு பங்கு விழுந்தாங்கன்றது பைபிள் சொல்லுது. எவ்வளோ? 3 ஒரு பங்கு. இப்போ கோடின்னு வச்சுங்க, கோடியில் 3 எவ்வளோ? 3 பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 33.33 வரும். இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை தேவர்கள்னு சொல்கிறாங்க? நீ கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்து யார் இந்த தேவர்கள்னு யோசித்து பாருங்க. அதுக்கு என்ன விஷயம்னா, தன்னை தெய்வமாய் அது காண்பிக்கிறது. ஏன்னா சாத்தான் இயேசுவை சோதிக்கும் போது என்ன சொன்னா? என்னை பணிந்து கொள், இவைகளெல்லாம் உமக்கு நான் தருகிறேன். இயேசு உடனே சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நீ பணிந்து கொள்வாயாக. ஆமென். அவனுக்கு சொல்றார் பார், உன் தேவனாகிய. ஏன்னா அவனை உருவாக்கினது யாரு? கர்த்தர் தான். அவனை உருவாக்கினது யாரு? கர்த்தர் தான். உன் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம் நீ ஆராதனை செய்வாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவனுடைய நோக்கம் என்ன? உலகம் என்னை என்ன பண்ணணும்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அவர் நல்லா தானே உயர்ந்திருக்கிறார், அவர் இப்படி தானே இருக்கிறாரு, அவருக்கு கர்த்தர் கொடுத்துத்தானே இருக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கறது இல்லை. அப்படி கர்த்தர் கொடுத்திருந்தா பேதுருக்கு கொடுத்திருப்பார், கர்த்தர் கொடுத்திருந்தா அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்திருப்பாரு, சீஷர்களுக்கு கொடுத்திருப்பாரு. இந்நேரத்துக்கு ஏரோது இருந்த பங்களாங்களை பார்க்கலாம், அவங்க பங்களாங்க அதிகமாக இருந்திருக்கும். புரியுதா? ஆண்டவர் உலகத்தில் வரும்போது 3.5 வருஷம் காலம் அவங்களோட இருந்தார்ல. டேய், ஏரோதினா அவ்வளோ பெரிய பங்களாவில் வாழறான், நீங்கள் என்னுடைய சீடருங்க, நீங்கள் அதுலேயும் பெருசாக கட்டி வாழணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருப்பார். அவங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கல. காரணம் என்னன்னா, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் உனக்கு நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்குள்ள நீ வர வேண்டுமானால் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தால்தான்.
இந்த உலகத்தில் பண மயக்கத்திலும் பொருள் மயக்கத்திலும் உலக காரியத்திலும் நீ மயங்கி உன்னை இழந்து போக கூடாது என்பதை நான் சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். நித்திய ஜீவனை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். பரலோக ராஜ்யம் என்பது என்ன, இந்த உலகம் என்ன என்பதை அவர் ரொம்ப துல்லியமாய் அவங்களோடு கூட சொல்லிக்கொண்டே இருந்ததை வேதாகமத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. ஆமென். இப்போ இவனுடைய நோக்கமே நம்ம அவனை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவன் சொல்றதை கேட்கணும், பொய் சொல்லணும். நம்ம ஏவி கொண்டே இருப்பான், தேவனுக்கு விரோதமாக மாற்றி கொண்டே இருப்பான். இப்போ இவன் எங்க இருக்கிறான்னா பரிஷாவின் அதிபதி இவன் அங்கே இருக்கிறான். அந்த வான மண்டலத்தில் இவனை நிற்க வைக்கிறான். 21 நாள் அவனை நிற்க வச்சதும் வசனம் சொல்லுது, ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். யார் வந்தது? இப்போ யுத்த வல்லன் பிரதான தூதன் யார் வர்றது? மிகாவேல் வராங்க. மிகாவேல் வந்து ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். அங்க என்ன பண்ண? 21 நாள் தரித்திருக்க வேண்டியதாயிருச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்னா இருந்தாங்க. இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? ஒன்னா இருந்தாங்க தேவனோட. அவனுக்கு யார் யாருன்றதே தெரியும். அதனால என்னப்பா கேப்ரியல் எங்க அவன் ஜெபம் பண்ணுகிறாங்க பாரியா, உன்னை எப்படி விட்டுறேன் நான் பார்க்குறேன். உட்கார் இங்கே உட்கார். ஏய் அவனை பிடிங்கட எல்லாரும். ஏன்னா 3/4 பங்கு அவனோட கூட இருக்கிறாங்க. அவனை பிடிச்சி அங்கே உள்ள வை. கேப்ரியலாலே அவனை மேற்கொண்டு வர முடியல. அங்கே வெயிட் பண்ணுறாரு அவர். அப்புறமா மைக்கேல் வராறாங்க. மைக்கேல் வந்து விடுவிச்ச பிறகு வாசிங்க. இப்போதும் கடைசி நாட்களில் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு போதும். கடைசி நாட்களில் சம்பவிக்கிறது உன் ஜனங்களுக்கு நடக்கிறது நான் தெரிய பண்ணும்படி நான் என்ன பண்றேன் வந்திருக்கிறேன்றாரு. அதுக்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா திரும்ப அங்க வேண்டாம், அங்க வாசிக்காதீங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடே யுத்தம் பண்ண திரும்பி அப்போ இது என்ன நந்தனுக்குதாங்க. இப்போ இவர் ரிலீஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறது யாரு? மைக்கேல் வந்தாரு. ஏய் இவனை நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அவங்ககிட்ட பதில் கொடுத்துட்டு வா. அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தேவன் பதில் அனுப்பியிருக்கிறார், நீ போ, இவனை நான் பார்க்குறேன் அப்படின்னு அங்கே வானமண்டலத்தில் நிற்குது. புரியுதா? வானமண்டலத்தில் நின்று இவனை அனுப்புகிறாங்க. இவர் அதுக்கப்புறமா அங்கே போகிறார். அங்கே போயிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் பதிலை கொண்டு வந்தேன், நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் உனக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ சொல்லிட்டேன். கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு நடக்கக்கூடியதை நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். இப்போ நான் திரும்ப எங்கே போனோம்? யுத்தம் செய்வதுக்கு கடந்து போனோம். எங்கே கடந்து போனோம்? யுத்தம் செய்வதுக்கு நான் கடந்து போனோம் அப்படின்றது இவர் திரும்ப அங்கே போகிறார். புரியுதா? இது அந்த சூழ்நிலை. இப்போ இவன் வான மண்டலத்தில் இருக்கிறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எப்படி தேவன் வானாதி வானங்களில் இருந்து நமக்கு இந்த இடத்துல உதவி செய்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறார். அதே போல அசுத்த ஆவிகளும் அவனால் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அந்த அசுத்த ஆவிகள் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய முடியாது நம்மை தூண்டுகிறது. நம்ம எப்பவுமே நம்ம காலையில் எழுந்த உடனே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் கையில் பொறுப்பாக ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய கையில் பொறுப்பாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இந்த நாள் எனக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்குறேன் அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் பெட்டிலேருந்து உங்கள் கால் கீழே படுறதுக்கு முன்னையும் ஒப்பு கொடுத்துட்டு வாங்க. கர்த்தர் ஒரு நாள் முழுவதும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஏன் ஆண்டவருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்க முடியாதா? அப்படின்னா ஏன் ஒரே முறை சாப்பிட வச்சுட்டு உங்களை விட்டுற முடியாதா? ஒரே முறைப்பா நீ பிறந்து சாப்பிட ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா நீ லைஃப் டைமாக வாழுவ அப்படின்னு விட்டுற முடியாதா? அப்படின்னா பெண்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ப்பா. ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சு. காலையில் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அத்தை கழுவி வைக்கணும், திரும்ப மத்தியானம் செய்யணும், அதை கழுவி வைக்கணும், கொஞ்ச நேரம் திரும்ப சாயங்காலம் செய்யணும், அதை கழுவி வைக்க. இது நடுவில் நாளைக்கு என்ன செய்யறது அவங்களே கேட்பாங்க, என்ன நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்வாங்க. அவங்களுக்கு சொல்ல வராதுப்பாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஒரு 2 நாள் சொல்லுவாங்க, 3ஆவது நாள் ஏதோ ஒன்று செய். அப்போது இந்த பிரச்சனை ஆண்டவர் நிறுத்தியிருக்க முடியும். ஏன்னா அன்றன்று நாளுக்கான ஆகாரத்தை எனக்கு தாரும். அந்த மாதிரி அன்றன்று நாளுக்கான ஜபத்தை நீ ஏறெடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் நீ தேவனோடு இணைந்து வாழ முடியும். ஆமேன். அவரோடு இணைந்து நீ வாழ முடியும். ஏன் இது உங்களுக்கு விலாவரியாக சொல்கிறேன்னா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா அவனை எப்படி மேற்கொள்வது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
இப்போ அவன் வந்து பரிஷாவின் அதிபதி வான மண்டலத்தில் செயல்படுறான். ஆண்டவர் எப்படி வானாதி வானங்களிலிருந்து இந்த பூமியில் செயல்படுறாரோ அப்படி அவன் இந்த மத்திய ஆகாயத்திலிருந்து உலகத்துக்குள் இறங்கி அவன் கரப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இப்போ ஆண்டவர் பூமியை உருவாக்குனாரு. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பூமியை வெறுமையாகவும் ஒழுங்கினாவும் மாற்றிட்டான். மாற்றணுன்னு ஆண்டவர் பார்த்தார், நான் படித்த பூமி இப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார். எல்லாத்தையும் சரி பண்ணி என்ன பண்ணார், மனுஷனை உருவாக்கிட்டார். யாரை உருவாக்கிட்டார்? 6வது நாளில் உருவாக்கிட்டார். உருவாக்கி அவன் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறாரு. அவன் கையில் என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. இந்த ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் அந்த இடத்துல ஆதாமை தேவன் ஆசீர்வதித்ததுக்கும் பின்பு நோவாவை தேவன் ஆசீர்வதித்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அங்கே இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு சொல்லும் போது அவர் சொல்லுவார், எல்லாமே உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இத்தை கீழ்ப்படுத்தி என்ன பண்ணு, ஆழ்ந்து கொள் அப்படின்னுவாரு. ஆனால் நோவாவை அழிவுக்கு பிறகு நோவாவுக்கு சொல்லும் போது நீ ஆளுன்னு சொல்ல மாட்டாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாயின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஏன்னா ஆளுகை அவன் கையில் போயிடுச்சு. இப்போ மனுஷங்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணாரு, பொறுப்பை அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே சாத்தான் யோசித்தான், வானத்திலேருந்து என்னை தள்ளிட்டீரு, பூமியை படிச்சிட்டீங்க, பூமியை படித்து நான் அதை ஒழுங்கினேன், நீ எது பண்ணாலும் நான் ஒழுங்கி நம்ம மாற்ற அப்படின்றான். இப்போ அத்தியம் படித்து யார்கிட்ட கொடுத்துட்டீங்க, மனுஷங்கிட்ட. இப்போ யார்கிட்ட வாங்க முடியாதுனால மனுஷங்கிட்ட வாங்க முடியும். எப்படி வாங்குறது, இவன் தப்பு செய்யணும், இவன் தப்பு செய்யணும். அவன் சொன்னது பொய். அவன் வந்து சொன்னது என்ன பொய் தருமா, நீ தேவனை போல ஆயிடுவ. நீ யாரை போல ஆயிடுவ? இப்போது முதல் தப்பு எங்கே அப்படின்னா, எல்லாம் சொல்லுவாங்க ஏவாள் தப்பு பண்ணிட்டாங்க, ஏவாள் சாப்பிட்டதுனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு. நானும் சொல்கிறேன் கேளுங்க, ஆதாமும் தப்பு பண்ணார். என்ன தப்பு பண்ணார் தெரியுமா, அவரை தோட்டத்தை காவல் காக்க வைத்தார். தோட்டத்தை என்ன பண்ணார், காவல் காக்கும்படி அவனுக்கு கட்டளையிட்டு இருந்தார். பாம்பு எந்த மிருகம், காட்டு மிருகமா நாட்டு மிருகமா? காட்டு மிருகம் எப்படி தோட்டத்துக்குள்ளே வந்துச்சு, யார் காவல் காக்க விட்டுட்டுது? அவன் விட்டுட்டான். உன் எல்லைக்குள்ளே யார் வரணும் யார் போனோன்னு யார் காவல் காக்கணும், நம்ம தான் என்ன பண்ணணும், காவல் காக்கணும். நீ விட்டுட்டு உள்ள அதுக்கப்புறமா கர்த்தர் செய்துட்டாருன்னு இன்னும் ஒரு நாளும் சொல்லவே முடியாது. நம்ம காவல் காத்தோன்னா அது சரியான பாதையில் காவல் காக்கப்பட்டிருக்கும். ஆமேன். அவர் உள்ளே விட்டார், அது உள்ளே வந்து ஏவாளை ஏமாத்திடுது. ஏவாளுக்கு தெரியாது. ஏவாள் என்ன பண்ணியிருக்கணும், 3வது குரல் கேட்டுச்சு. ஒன்று இவர் குரலை கேட்டிருக்கு, ஆதாமுடைய குரலை, அடுத்தது ஆண்டவருடைய குரலை கேட்டிருக்கு. யாரோ 3வது வந்து பேசுகிறாங்க. இவங்க வந்து உடனே என்ன பண்ணோம் சொல்லிடணும். இன்னைக்கு கூட சில ஃபோன் கால் வரும்போது சொல்லவே மாட்டாங்க, மறைச்சு வச்சுன்னு இருப்பாங்க பாருங்கள். மறைச்சு யாருன்னு தெரியலையே, நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், அப்புறமா சொல்லுவோம். எப்பவுமே சொல்கிறேன் கேளுங்க, உடனே சொல்லிடணும். அப்போ தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண முடியும். ஆமென். இவங்க மறைச்சு வச்சுருந்தாங்க. ஒரு வேளை சொல்லியிருந்தா ஆண்டவர் வரும்போது, ஆண்டவர் யாரோ 3வது ஆள் என்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் அப்போ என்ன பண்ணிட்டுருப்பாரு, சரி பண்ணிட்டுப்பாரு. ஆனால் இவங்க சொல்லலை, மறைச்சாங்க பாரு விஷயத்தை. அந்த பாவத்துக்கு இவர்கள் உட்படுகிறார்கள். இவர்கள் செய்த பாவம் என்ன, கீழ்ப்படியாமல் போனார்கள். தேவன் அவர்களை துரத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் துரத்தி இருக்க மாட்டார். ஏன் துரத்திட்டார்னா, அந்த தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. என்ன இருக்குது? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுட்டா அவன் சாவே மாட்டான். ஆண்டவர் யோசிக்கிறார், என்ன யோசிக்கிறார்னா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை உங்களை சாப்பிடுவானான்னு அதை சாப்பிட வச்சுட்டான். இப்போது எவ்வளோ நேரம் அவனுக்கு சொல்லி இந்த இடத்தில் வந்து இந்த கனியை சாப்பிடுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மனுஷன் எங்கே அதை கை நீட்டி பறிச்சிருவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அதிலிருந்து அவனை துரத்தணும்னு சொல்லி துரத்தந்தும் இல்லாமல் அங்கே சுடர்வெளி பட்டைகளோடு கூட தூதரை போட்டு அந்த தோட்டத்தை என்ன பண்ணிட்டாரு, காவல் காக்க ஆரம்பிச்சிட்டார். இவன் உள்ளே போகவே முடியாது. இந்த மாம்சத்தின் சரீரத்தில் அவன் போகவே முடியாது. இன்னும் கூட அந்த கனி அந்த இடத்துல காவல் இடப்பட்டிருக்கிறது. அதை யார் போக முடியுமானால், மகிமையின் சரீரமாய் நாம் மாற்றப்பட்டு அந்த இடத்துக்கு நாம் கடந்து போகும்போது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அந்த சுடர்வெளி பட்டயங்கள் வீசிக்கொண்டே இருந்தாலும் அது நடுவில் நடந்து போய் அதை பறித்து புசிப்பதுக்கு தேவன் உதவி செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அதை நம்ம சாப்பிட போகிறோம். ஆண்டவர் யாரெல்லாம் அந்த இடத்துல கொண்டு போகிறாரோ அவங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட போகிறோம். இப்போ இவன் பூமியை ஒழுங்கின பண்ணான், திரும்ப வந்து என்ன பண்ணுறான், இவங்களுக்குள்ள நாசம் பண்ணிகிட்டே இருக்கிறான். உலகத்தில் அந்த நாள்லேருந்து பயங்கரமான பிரச்சனைகள் தோண்டி கொண்டே இருக்குது. ஆண்டவர் பார்த்தார், மனுஷன் அழிக்கிறார். ஸோ இந்த காரியெல்லாம் நடக்குதா? இப்போ சாத்தான் என்பவன் யார் என்பது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நோக்கமே என்ன, தேவன் எதை செய்தாலும் அதுக்கு மாறாக நம்மை மாற்றி விடுகிறது. இப்போது
யோபின் காரியத்தில் போய் பரலோகத்தில் நிற்கிறார். எங்கே நிற்கிறாரு? சாத்தான் எங்கே நிற்கிறான்? பரலோகத்தில் நிற்கிறான். தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறான். க்யூவில் நின்று போகிறான். போயிட்ட உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, எங்கேருந்துப்பா வரேன்றார். என்னது? ஏன்னா அவன் பூமியிலேருந்து வந்திருந்தா ஆண்டவர் கேட்டிருப்பார், அப்படி நீ பூமியிலேருந்து வரப்பான்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அவனுக்கு 2 இடம் இருக்குது. அவன் ஏன்னா வான மண்டலத்தில் சிங்காசனத்தை அமைச்சு எங்கே இருக்கிறான்? பூமியில் போய் என்ன பண்ணுறான்? வேலை செய்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? நான் பூமி எங்கும் சுற்றிட்டு வரேன்றான். அப்போ தான் கேட்குற, ஓ என் தாசனாக யோபின் மேலே கண் வைத்தாயோன்றார். ஏன்னா பூமியை சுற்றிட்டு வந்தேன்னா யார் மேலே கண் வச்சு வந்திருப்பேன்? ஏன்னா அவன் தான் உத்தமன், அவன் தான் சன்மார்க்க, அவன் தான் எனக்கு பயந்தவன், அவன் தான் நீதிமான். அவனை பார்த்துட்டு வந்துட்டியாப்போ? ஏன்னா மீதி பேரெல்லாம் அநீதியில் இருக்கிறான் எனக்கு தெரியும். ஆனால் அவன் உறவன் நீதிமானாக இருக்கிறான், அவன் மேலே கண்ணு வச்சாயா? ஆமாம், அவன் ஏன் நீதியாக இருக்கிறான்? நீங்கள் எல்லாத்தையும் குட்டு வச்சுருக்கிறீங்க, அதனால் நீதியாக இருக்கிறான். அது எடுத்துருங்களா பார்க்கலாம் அவன் நீதியாக இருக்கிறான்ட்டு. யோபு எழுந்தது போல் யாரும் எழுக்கல தெரியுமா? நம்ம சொல்கிறோம் யோபின் சோதனை வந்துச்சு, யோபின் சோதனை வந்துருச்சு. 11,000 மிருகங்கள் ஒரே நாளில் செத்துருக்கு. 10 பிள்ளைங்க ஒரே நாளில் செத்துருக்குறாங்க. அவன் கட்டின வீடு ஒரே நாளில் இடிந்து விழுந்திருக்கிறது. அத்தனையும் இழந்த யோபு ஒவ்வொருத்தனா பின்னா வந்து சொல்கிறான் ஒவ்வொருத்தனும் வந்து சொல்கிறான். எல்லாத்தையும் கேட்டு தன் சட்டைகளை அப்படி அவன் போட்டிருந்த ரோப் எவ்வளோ தெரியுமா? எத்தனை லட்சம் இருக்குமா இன்னைக்கு மதிப்பில். அந்த துணியை அப்படியே கிழித்து பூமியில் உட்கார்ந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு தன் கிரியையிலே ஒரு பாவமும் செய்யவில்லை, தேவனை குறித்து குற்றமும் சொல்லவில்லை என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் தேவனை தூஷிக்கிறீங்க, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ஆண்டவரை தூஷிக்கிறீங்க. கிடையாது. உங்களை திருப்புறான், உங்கள் மைண்டை திருப்புறான். தேவனை தூஷிக்கிறவனை மாதிரி உன்னை மாத்துறான். எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உன் வாழ்க்கையில் வழங்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறான்? இவன் வான மண்டலத்தில் இருக்கிறான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, மாம்சத்தோட ரத்தத்தோட நம்முடைய போராட்டங்கள் இல்லை. எதோடு இருக்குது? துரத்தனங்களோட, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்றாரு. வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. அப்ப இன்னைக்கும் அந்த போராட்டம் இருக்கா? ஆமா, அதுக்கு தான் ஜெபம். நம்ம போராடி ஜெபிக்கிறோம் தெரியுமா? சாத்தான் வந்து அப்படியே தவறான விதைகளை விதைத்து கொண்டே இருக்கிறான். அது வந்து கலையாய் வளருகிறது. வசனம் என்பது தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் விதைக்கிறோம். அது நடுவில் அவன் கலைகளை விதைத்து எப்படியாகிலும் டைவர்ட் பண்ணி மாத்திரணும்னு யோசிக்கிறான். ஆனால் கர்த்தர் வருவார், கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையை அக்கினியில சுட்டி எரிப்பேன் என்று சொன்னார். அவர் நிச்சயமாய் சுட்டி எரிப்பதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ இவன் அங்கேருந்து இதனால் தள்ளப்பட்டான். அங்கே வந்து சிங்காசனத்தை அமைச்சிட்டான். அங்கேருந்து வந்து உலகத்தில் கிரியை செஞ்சு கொண்டே இருக்கிறான். இவன் எப்போ தள்ளப்படுறான், எப்போ முற்றிலும் தள்ளப்படுறான்னா இப்போ இல்லை, அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் இவன் முற்றிலுமாக பூமியில் தள்ளப்படுறான். எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. அவன் என்ன பண்றான்? வேலை என்ன? உலக அனைத்தையும் மோசம் போக்குற. அப்ப அவனுடைய வேலை என்ன? உன்னை மோசம் போக்குவான், தவறானதை சொல்லுவான், தவறான ஆலோசனைகளை கொடுப்பான், தப்பா உன்னை சொல்லி வழி நடத்திடுவான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ. அவங்க பண்ணாததா, இவங்க பேசாததா, அவரே ஊழியம் செய்கிறாரு, அவரே இப்படி பண்ணுறாரு, நம்ம என்ன? நான் சொல்கிறேன், உலகத்தில் யாரையும் நம்ம பின்பற்ற ஆண்டவர் சொல்ல. இயேசு சொன்ன ஒரே விஷயம், நானே உனக்கு வழியும், நானே உனக்கு சத்தியமும், நானே உனக்கு ஜீவனமாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான். ஆமென். அப்போ நம்ம யார் நமக்கு முன்னோடியாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நானும் இல்லை, உலகத்தில் உள்ள பெரிய ஊழியக்காரங்களும் இல்லை. பெரிய ஊழியக்காரர் சின்ன ஊழியக்காரெல்லாம் ஆண்டவர் கணக்கிலேயே கிடையாது. எல்லாம் தேவனுடைய வேலைக்காரர்கள். ஆமென். அவங்களுக்கு கொஞ்சம் வேலையை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறார், நமக்கு கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாரு? வேலையை கொடுக்குறார். இப்போது பாஸ்டர் பிள்ளை இருக்கிறா, சின்னவன் இருக்கிறான்னு வச்சுங்க. அவளால் வந்து ஒரு 2 kg அரிசி தான் தூக்க முடியும்னு வச்சுங்க. பாஸ்டர் அம்மா எவ்வளோ போட்டு கொடுத்து அனுப்புவாங்க? எவ்வளோ கொடுப்பாங்க? 2 கிலோ. இப்போ பெரிய பிள்ளை கையில் கொடுக்குறாருன்னு வச்சுக்க, அது கையில் எவ்வளோ கொடுப்பாங்க? ஒரு 5 கிலோ கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ சின்ன பிள்ளைகளே 5 கிலோ நீ தூக்கின்னு போனோம் அப்படின்னு கொடுப்பாங்களா? அப்போ உலகத்தில் இருக்கிற நாமே ஞானம் உள்ளவனாக இருக்கும்போது நம்மை படைத்த ஆண்டவர் எவ்வளோ ஞானத்தில் இருப்பார்.
ஆண்டவர் நமக்கு ஏற்ற கிருபையின்படி, ஏற்ற பலத்தின்படி, ஏற்ற ஞானத்தின்படி ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணுன்ற எல்லைக்குள்ளதான் கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி தான் நாம் செயல்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இப்ப பாருங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்றும், யார் அவன் பேரு? பிசாசு என்றும், சாத்தான் என்றும், அவன் பேர் அடுத்தது என்ன? சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய, அவன் யாரு? இவன் எங்க பாம்பா வந்தான்? ஏதேன் என்ற யோவானுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு பார். பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம், அவன் பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. வாசிங்க. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. எங்க தள்ளப்பட்டது? எப்ப தள்ளப்படுறான்? அந்தி கிறிஸ்து ஆட்சியில தள்ளப்படுறான். முதல் 3 வருஷம் கூட சாத்தான் பூமியில வந்து தள்ளப்படுறது இல்லை. எப்படி பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்ம மேல அன்பு கூர்ந்தார் தெரியுங்களா? அதே போல சாத்தான் தன்னுடைய குமாரனாகிய அந்தி கிறிஸ்துவை, இப்போ உலகம் முடிய போகுது அப்படின்னா, இப்போ கணக்கு பிரகாரம் அடுத்த 7 ஆண்டுக்குள்ள ஏதாவது மாற்றம் நடந்து ஆண்டவர் வரப்போகிறாரனால் அந்தி கிறிஸ்து ஏற்கனவே உலகத்தில் பிறந்திருப்பான். அந்தி கிறிஸ்து ஏற்கனவே உலகத்தில் பிறந்திருப்பான். அவன் என்ட்ரி கொடுப்பான். இயேசு கிறிஸ்து 30 வயசு தன் பெற்றோரோடு கூட இருந்தார். அதுவரை அவர் எதுவுமே என்ன பண்ணல. 12 வயசுலேயே அவருக்கு பேச ஞானம் இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அவர் நேரம் இன்னும் வராததுனால அவர் அப்படியே கூட்டு போயிடுறாங்க. அவரும் பிதாவுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறாரு? நடக்கிறார். அதே போல் இவன் எங்கன்னா பதுங்கி இருக்கணும், எழுந்து வருவான். எப்படி இயேசு அவனை பயன்படுத்தினாரோ அப்படியே சாத்தான் 3.5 வருஷம் அவனை பயன்படுத்துகிறார். 3.5 வருஷம் அவன் என்ன பண்ணுறான்? அவன் எத்தனை வருஷம் அந்தி கிறிஸ்துவா இருக்கிறான்? 7 வருஷம் கிடையாது, 3.5 வருஷம் தான் அந்தி கிறிஸ்துவா மாறுறான். 3.5 வருஷம் கிறிஸ்துவா வெளிப்படுறான். எப்படி வெளிப்படுறான்? கிறிஸ்துவா. அதுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்க அவனை என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க. அவன் 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்த ஊழியத்தை செய்வதற்கு அதே மாதிரி செய்வான். நிறைய அற்புதங்களை செய்வான், அதிசயங்களை செய்வான், அடையாளத்தை காண்பிப்பான் ஜனங்களை வஞ்சிப்பதற்காக. ஆனா எப்போ அவன் அந்தி கிறிஸ்துவா மாறுறானாக்கா, எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டுறோம். 7 மாசத்துல கட்டப்பட்டுறோம். கட்டப்பட்டு அந்த சிவப்பு கடாரியை பலி கொடுத்து இனாகிரேட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவாங்க. இவங்க போய் பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்படி அவங்க அந்த நாட்களில் மோசே நியாய பிரமாணத்தின்படி பலி செலுத்த அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டாங்களோ அதே பலி அந்த நாட்களில் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அவங்க இன்னும் இயேசுவை என்ன பண்ணல, நம்பல. அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? செலுத்து கொண்டே இருப்பாங்க. பிதாவை நம்புறாங்க, அவங்க யாரும் நம்புறதில்ல, இயேசுவை நம்புறதில்ல, பலி செலுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த 3.5 வருஷம் முடியும் போது இவன் வந்து அந்த தேவாலயத்தில் உட்காந்துட்டு, நான் தான் என் கடவுள், நீங்க என்ன தான் என்ன பண்ணும், வணங்கணும்னு சொல்லுவாங்க பாரு. அப்பதான் இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இவனை எதிர்ப்பார்கள். அவனை என்ன பண்ணுவாங்க? அப்பதான் அவன் அந்தி கிறிஸ்துவா மாறுறான். முதல் 3.5 வருஷம் தன்னை கிறிஸ்துவாய் வெளிப்படுத்துகிறான். அடுத்த 3.5 வருஷம் தன்னை அந்தி கிறிஸ்துவாய் வெளிப்படுத்துகிறான். அந்த அந்தி கிறிஸ்துவாய் வெளிப்படுத்துகிற நேரத்தில் சாத்தானும் வானத்திலிருந்து என்ன பண்றான்? தள்ளப்படுறான். 2 பேரும் செய்து உலகத்தில் கொடுமை செய்கிறார்கள். அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அதோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, அப்போது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சகோதரர் மேல். யார் மேல? யார் அவங்க? நம்ம மேல. யார் மேல? யார் மேல? நம்முடைய சகோதரர்கள் மேல குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன், அவன் மேல குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். நம்ம மேல அவன் என்ன பண்றான்? போய் இரவும் பகலும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். பாத்தியா, நீ உன் புள்ளன்ற திருடுது, பாத்தியா, உன் புள்ளன்ற பொய் சொல்லுது, பாத்தியா, உன் புள்ளன்ற மொபைலில் என்ன பார்க்குது, பார்த்தியா, உன் புள்ளன்ற உமக்கு ஏற்ற மாதிரி வாழுதா, பார்த்தியா, அது என்ன மாதிரி வாழ்க்கை வாழுது. குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான் போய். இப்போ தப்பு செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? உணர்த்தப்பட்டு ஒரு வேளை வந்து, அப்பா நான் செஞ்சது தப்புப்பா, என்னை என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்கன்னு சொன்னானோ ரத்தம் என்ன பண்ணுது, நம்மள கழுவிடுது. அவர் ரத்தம் என்ன பண்ணுது? கழுவிடுது. இப்போ 10 முறை அதே பண்ணுற அதாவது கழுவிடுங்கப்பான்னு வர, திரும்ப அடுத்த நாள் வந்தானோ அதே தப்பை பண்ணுற,
திரும்ப என்ன பண்ற, ஆண்டோடைய சமூகத்துல என்ன கழுவிருங்கப்பான்ற, கழுவுறாரு. எத்தனை 1000 முன்ன விழாம தான் கழுவுவாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிடும் தெரியுமா, மன்னிப்பு கேட்கறதையே மறந்துடுவீங்க. ஏன்னா இது நார்மல் போல, இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் நமக்கு ஒன்றுமே நடக்கலை, நீ மனசுல யோசித்தப்பார். அப்போது நீ சாத்தானினால் பிடிபடுகிறாய். உன் அக்கிரமங்கள் மிகுதி நிமித்தமாய் கர்த்தர் உன் ஆக்கினைக்குள்ள தீர்த்து விடுவார். எப்பவுமே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆமென். பாவியான எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொன்னாரு, போ இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, முயற்சி எடு, தேவனோடு கொண்டு நிற்க ஒப்புக்கொடு. இப்ப பைபிள் சொல்லுது, அவன் தாழ தள்ளப்பட்டான், பூமியின் மேல தள்ளப்பட்டான். அதுக்கு அடுத்தது சொல்றாங்க, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை என்ன பண்ணாங்க, எதுல, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை என்ன பண்ணாங்க, ஜெயித்தார்கள். ஆமென். இவன் எங்க தள்ளப்படுறான், அங்க தள்ளப்படுறான். அது வரைக்கும் இவன் எங்க இருக்கிறான், வான மண்டலத்துல அவன் சிங்காசனத்தை அமைச்சு அங்க உட்கார்ந்துருக்கிறான். எப்படி தேவன் வானாதி வானங்களிலிருந்து உலகத்தில் வந்து நமக்கு செயல்படுறாரோ அதே போல அந்த வான மண்டலத்திலிருந்து அவனும் வந்து என்ன பண்றான், பூமியில பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் துணிகரங்களையும் கொண்டு வந்து இருக்கிறான். தேவனுக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறது, அவனுக்கு பரிஷாவின் ஒரு தேசம் இருக்கிறது. ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கூட மாம்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவனுக்கும் உலகத்தில் ஈரான் என்ற ஒரு மாம்சத்தின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட்டு இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக தேவனோடு கூட இருக்கிறோம். அவனுக்கும் ஆவிக்குரிய மற்றவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். சாத்தான் எப்படி தேவன் செய்கிறாரோ அப்படியே காரியங்களை செய்து வருகிறான். அவனுடைய ஒரே ஒரு நோக்கம், நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்க வேண்டும், நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு செயல்படுகிறான். அதனால தான் உன்னால் ஜெபிக்க முடியல, அதனால தான் உன்னால் சர்ச்சுக்கு சரியாக வர முடியல, அதனால தான் உன்னால் பைபிள் படிக்க முடியல, அதனால தான் நீ ஜபத்துக்கு வந்தால் உனக்கு தூக்கமாக வருது. என்ன வருது, தூக்கமாக வருது, கேட்க முடியல, வசனம் உள்ளே ஏற மாட்டேருந்து, எப்போ முடியும்ன்ற மைண்ட் வந்துட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா அவன் இங்கே வருவானா, இங்கே வருவான். சாத்தா இங்கே வருவானா கண்டிப்பாக என்ன பண்ணுவான், அவன் எப்படி இங்கே சர்ச்சுக்கு வருவான், அவன் தேவ சன்னிதானத்திலே நின்னவன் இங்கே வராத போயிடுவானா என்ன. பைபிள் சொல்லுது, இயேசுவோடு போகும்போது பேதுருக்குள்ள புகுந்து, நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவர் என்று சொன்னான். உடனே கர்த்தர் என்ன சொன்னாரு, அப்பாலே போ. பேதுருவை திட்டல அவரு, அப்பாலே போ. ஏன்னா அவருக்கு வந்து ஆவியில கிரகிக்கக்கூடிய வல்லமை இருந்தது. அதனால இது பேதுரு பேசல, பேதுருக்குள்ள இருந்து யார் பேசுறான். உன்னை சண்டை போடும் போது கூட அவங்க பேசல, அவங்களுக்குள்ள இருந்து யார் பேசுறாங்க, அவங்கள திட்டி பிரயோஜனம் இல்லை, அவங்கள வந்து போய் அடித்து பிரயோஜனம் இல்லை. அவனுக்குள்ளே இருந்து ஒருத்தன் பேசுகிறான், உன் மைண்டை கெடுக்கிறான், உன் சிந்தையை கெடுக்கிறான், உன் குடும்பத்தை கெடுக்கிறான், உன்னை பாழாக்குறானா, அது சாத்தானின் அதிகாரம். நம்ம அவங்கள கடிந்து கொள்ளவே கூடாது. அவங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அந்த சாத்தானை நீங்கள் கடிந்து கொள்வீர்கள், ஆனால் அவர்கள் விடுவிக்கப்பட்டு விடுவார்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசுவோட பந்தி இருக்கிறான் யாரு, யூதாஸ் பந்தி இருக்கிறான். அவன் பந்தி இருக்கும் போதே, பந்தி கொடுக்கும் போது யாருன்னு கேட்குறாங்க, இங்கே இருக்கிற ஒருவன் தான் சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே சாத்தான் அவனுக்குள்ள என்ன பண்ணான், புகுந்தான். சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். அப்படின்னா அவன் கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பான், நம்மளை பாழாக்கிறதுக்கு, தேவனை விட்டு பிரிப்பதுக்கு. அவனுக்கு வந்து உன் சரீரம் குறித்து பெரிய பிரச்சனை இல்லை, உன் ஆவியை குறித்து பிரச்சனை இல்லை. நேற்று உங்களுக்கு சொன்னேன், சரீரம் மண்ணுக்கு போது அவனுக்கு தெரியும், ஆவி கொடுத்த தேவனிடத்தில் போது தெரியும். உனக்குள்ளே இருக்கிற வெளியேற பெற்ற ஆத்மா அவனோடு கூட இருக்கணும் தான் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். நீங்கள் அவன் கூட போகக்கூடாதுன்னு தான் அவர் தன்னுடைய ரத்தத்தையே சிந்து நம்மை மீட்டெடுத்து அவரோடு கூட நிற்க வேண்டும் என்று அவர் போராடி கொண்டிருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளையாய் வளர வேண்டும், வாழ வேண்டுமானால் உன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்துக்குள் வந்து தேவனோடு நடப்பதுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். தேவனோடு கூட நடப்பதுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளணும். எனவே தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கணும். எல்லாம் பிசாசின் தந்திரங்களுக்கும் விலகி காத்து அவரே உங்களை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ இவன் யார் என்பதை உங்களை முழுமையாக சொல்லிட்டேன். அவனுக்கு ஒரு தேசம் இருக்கிறதையும் சொல்லிட்டேன், அவங்களுக்கு ஒரு அதிபதி. இப்போ நமக்கு எப்படி இயேசு அதிபதியாக இருக்கிறானோ, ஈரானுக்கு யார் அதிபதியாக இருக்கிறது, சாத்தான்.
இப்போ அவன் தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறான். இவங்க இஸ்ரவேலை அடிக்க போகிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேலை அடிப்பாங்க. இஸ்ரவேல் மேலே வந்து குண்டு விழாதா அப்படின்னு பார்த்துனுங்கிறேன். ஏன்னு தெரியுமா? அப்பா வந்துடுவார், அவர் வந்துடுவார். இந்த யுத்தத்தில் விழுந்துடும், கண்டிப்பாக விழும். இதுவே கடைசி காலம், கடைசி நாட்கள். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க. நீங்கள் தானியலில் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் என்ன பண்ணுவாங்க? புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். துன்மார்க்கன் என்ன ஆக மாட்டான்? உணரவே மாட்டான். இதெல்லாம் எப்போத்துலேருந்து சொல்லுங்கிறாங்க, இதெல்லாம் நடக்க போதா அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருப்ப. அவர் வந்து தமக்குரியவர்களை எடுத்துக்கொண்டு போயிடுவார். அதுக்கு பிறகு நீ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வர்றதுக்கு ஒரே வழி, அந்த 7 வருஷத்தில் இருந்தீன்னா வர்றதுக்கு ஒரே வழி, தலையை கொடுத்து வரணும். உன் தலையை கொடுத்து, ஏன்னா உன் தலையை சிரசேதம் பண்ணுவான் அவன். உன் தலையை என்ன பண்ணுவான்? என்னை வணங்கு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்? கொன்ற வேணாம். நீ சொல்லுவ, இல்லை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னுவேன். தலையை வையின்னுவான். இல்லை உன்னை கட்டாயமாக பிடிச்சின்னு வந்து என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. அப்படி கொடுத்து தான் வர முடியும். அப்படி வரப்போறியா? இல்லை கன்னிமைக்க நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு அப்படியே மத்திய ஆகாயத்தில் ஒரே நிமிஷத்தில், கன்னிமைக்க நேரம் என்ன தெரியுமா? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அங்கே மறுரூபமாக்கப்பட்டு அங்கே நின்றுவோம். ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் திருசபையை உண்டாக்கி உங்களுக்கு போதிக்கிறார். ஏன் நம்ம ஒன்று கூடி வரோம்? வசனத்தை கேட்டு வசனத்தின்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்காக. ஏன் வாரந்தோறும் நாட்கள் தோறும் ஜபங்கள் நடக்கிறது? ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒரே முறை சொன்ன கேட்குற புத்தி நமக்கு இல்லை. நமக்கு புத்தி என்ன தெரியுமா? சொல் புத்தி. சொன்னால் செய்வோம். என்னது? சொன்னால் செய்வோம். இப்போ இவ்வளோத்தையும் கேட்டிங்களா? 2-3 நாள் அப்படியே ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. 2-3 நாள், ஒரு வாரம், எப்போ அவர் வரப்போகிறாரா, எப்போ நம்ம அந்த நாட்களில் போக முடியாது, நம்ம கர்த்தரோடு இருக்கணும் அப்படி இருவீங்க. ஒரு வாரம் ஆனவுடனே அதுக்கப்புறமா பழைய வாழ்க்கையே. உங்களுக்கு இன்னொருத்தர் வந்து சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லக்கூடியவன் ஆள் இல்லையானால் அவர்களுக்கு எப்படி தெரியும்? அதனால தான் இந்த கூட்டங்கள் உங்களுக்காக ஒழுங்குபடப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த இயேசு உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களை நேசிக்கிறதுனால தான் தன்னுடைய ஊழியர்களை கொண்டு வந்து உங்களோடு கூட பேசுகிறார். காரணம், நாட்கள் ரொம்ப நேரம் செல்லாதுமா. உன் வாழ்க்கை முறையை மாற்றிக்க. உண்மையாக வாழு, உத்தமமாக வாழு, தவறானது விட்டு விலகு. கஷ்டமாக இருக்கும். சில அநீதியான காரியத்தை விட்டு, சில கள்ளத்தனமான உறவுகளை விட்டு பிரிந்து வருவது ரொம்ப உள்ளத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிரிஞ்சு வந்துரு, எக்கால சத்தம் உன் காதுக்கு கேட்கும். அப்படி நீ பிரிஞ்சு வர மனம் இல்லைன்னா இந்த உலகத்தோடு மடிஞ்சு போவேன். ஒருவேளை நம்ம இருக்கிற இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னாக்கா அந்த 7 வருஷம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னே நீ செத்துட்டேன்னு வை, அந்த நாள் கூட உனக்கு என்ன ஆகாது? கிடைக்காது. உன் வாழ்க்கை நியாயத்திற்கப்பட்டுரும். தவறாக வாழ்ந்தேன்னு எங்கே போயிடுவேன்? பாதாளத்துக்குள்ளே போயிடுவேன். நாங்களும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஊழியக்காரங்க எனக்கு இந்த சாவலெல்லாம் போனால் நிறைய பேச மாட்டாங்க. என்னை பேச கூப்பிடுவாங்க. நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் சத்தியத்தை பேசிடுவேன். அங்கே உண்மையை சொல்லிடுவேன். நான் போய் சொல்லுவேன். உண்மையில் ஒரு மரணத்துக்கு போனேன். நான் சொன்னேன், நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணி, இவரை நாங்கள் பார்ப்போம், அவர் வருவார், நம் மேகத்தின் நடுவில் போய் பார்ப்போம். நான் சொன்னேன், நம்ம பார்க்க மாட்டோம் இவரை. இவர் உலகத்தோடு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நம்முடைய உறவுகள் எதோடு முடிஞ்சிச்சு? உலகத்தோடு முடிஞ்சிச்சு. இப்போ நான் கேட்குறேன், உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க. நீ 2 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, 2 பேர் என்ன ஆகிட்டாங்க? கைவிடப்பட்டாங்க. நீ வந்து ஆட்டுக்குட்டின்னு கல்யாணத்துக்கு போயிட்ட. அங்கேருந்து இவங்க 2 பேரை பார்த்தீங்கன்னா உனக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சா நீ நிம்மதியாக இருப்பியா? உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? இப்போ அங்கே போய், ஐயோ என் கணவன் வரல, இல்லையா மனைவி வரல அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அவங்கள தான் தேடிக்கிட்டு இருப்பீங்க. அவங்கள தான் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷம் இருக்குமா? அங்கே சந்தோஷம்னா நீ யார் நான் யாருன்னு தெரியவே தெரியாது. 1000 வருஷ அரசாட்சி இந்த உலகத்தில் வாழ போகிறோம். அந்த உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சியில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? மகிமையின் சரீரத்தில் இருக்கும். எப்படி இருக்கும்? துணியெல்லாம் கிடையாது, மகிமையின் சரீரம்.
எப்படி ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கினாரோ அப்படி கண்ணிமைக்க நேரத்தில் மறுரூபமாய் அங்கே போயிடுறோம். அந்த மறுரூப சரீரத்தோடு அந்த 1000 வருஷ அரசாட்சியில் தேவனோடு கூட இணைந்து நாம் வாழுகிறோம். ஆமேன். அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாங்க, ஐயா அப்போது அந்த 1000 வருஷ அரசாட்சியில் நமக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஏம்மா நீங்கள் கேட்குற மாதிரி துணி எங்கள் ஆண்டவர் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா நீ ஒவ்வொரு மணி நேரமும் ஒன்று மாற்ற ஆரம்பிச்சிட்டேப்பா. காது ஃபுல்லாக கூடிங்களை மாட்ட ஆரம்பிச்சிட்ட, மூக்கு ஃபுல்லாக கூட மாட்டுற, என்னென்ன டிசைன் வருது எல்லாம் மாட்டுற, நீயே 10 கலர் ஒன்றா கலந்து ஒரு கலரை பண்ணி நல்லா பூசிக்கிற. இதெல்லாம் உங்களுக்கு அங்கே என்ன ஆகாது, எல்லாம் உலகத்தோட என்ன ஆகும், முடிஞ்சிடும். நான் அங்கே சத்தியத்தை பேசிடுவேன். அதனால தான் சாவில் பேச மாட்டேன். போனேன்னா என் கூட நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்னுவேன். ஆனால் சொல்லுவேன், பொய் பேசாதீங்க, உண்மை பேசிட்டு வாங்க. நம்ம சொல்லுவோம், அவர் எப்படி வாழ்ந்தார் நமக்கு. அவர் சர்ச்சில் இருப்பார், ஒரு மூப்பராக இருப்பார், ஒரு ஊழியக்காரர் இருப்பார். இவர் வந்து கர்த்தருக்கு இப்போது நான் வந்து ஹோம் வச்சுருக்கிறேன் பாருங்கள், பிள்ளைங்களை பார்ப்பேன். என்கிட்ட வரவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சார் ஒரு பெஸ்ட்டு சர்வீஸை பண்ணுறீங்க சார், இந்த பிள்ளைங்களை இவ்வளோ பராமரிக்கிறீங்க சார்லாம் சொல்லுவாங்க. அதில் எனக்கு ஒன்றும் மேன்மை இல்லை, இதெல்லாம் நான் செய்யலை, இதெல்லாம் அவர் என்னை கொண்டு சேர்ந்துட்டு வர்றார். அவங்க சொல்லும் போது எனக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன் தெரியுமா, ஏதோ நான் செய்யலை, அப்பா சொன்னார் செய்கிறேன், அதன் தேவைகள் அவர் தராரு, நான் தந்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை வழங்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். அதனால் வந்து அவர் கண்டிப்பாங்க கடைசி காலத்தில் பற்றி நிறைய பேசினார். அவர் வெறும் வருகை குறித்தே பேசினார். கடைசி காலத்தில் நிறைய சத்தியத்தை பேசினார். அவர் பரலோகத்துக்கு போயிடுவார். நாம் போகிறதும் போகாததும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்ததாக இருக்கிறது. மனுஷன் முடிவு பண்ண முடியாது, கர்த்தர் தான் முடிவு பண்ணுவார். ஏன்னா அவர் ஒருவர் தான் நீதிபரர். ஆமென். பாவியான ஸ்திரீ வராங்க, அவரை புச்சன் வந்து இவருக்கு முன்னே நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு, போதகரே இவ்வளோ விபச்சாரத்தில் கையங்காலமாக என்ன பண்ணியிருக்கிறோம், புடிச்சிருக்கிறோம். மோசை நியாய பிரமாணத்தின்படி என்ன ஆகணும், இவளை கல்லெறிந்து நாங்கள் கொல்லணும், கல்லெறிந்து நாங்கள் கொல்லணும். நீர் என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன சொல்லுகிறீர். இவர் எதனா மாற்றி சொல்லுவாரான்றது குற்றம் கண்டுபிடிக்கணும். இயேசு கீழே உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறார், கொஞ்சம் டைம் கொடுக்குறார். சொல்லும் அப்படின்றாங்க. அவர் சொல்றார், ஓகே சூப்பராக பிடிச்சிட்டு வந்துட்டுக்கிறீங்க, ஆனால் உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதல் கல்லை எறிய கடவன் சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு எழுதினே இருக்கிறார். சத்தம் கேட்குது, டப்பு 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 டப்புன்னு எல்லா கல்ல கீழே போட்டேன். கொஞ்ச நேரத்தில் தலையை உயர்த்தி பார்க்குறாரு, எங்கே உன நியாயம் தீர்க்க வந்தவர்கள் என்றார். ஒருவரும் இல்லையா, ஒருவரும். அதான் சிறியர் முதல் பெரியவர் வரை எல்லாம் உணர்த்தப்பட்டான். ஐயோ நான் பாவிப்பா, நான் என்னது பாவி, போட்டு போயிட்டான். அவங்க உண்மையை தேவன் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். சில பேர் தப்பு பண்ணிட்டு வந்து நீதிமான் மாதிரி பேசுவாங்க பாரு. தப்பு பண்ணிட்டு வந்துட்டுப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நீதிமான் மாதிரி பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாது. நம்ம தவறுனா, ஒருவேளை தவறு செஞ்சவங்க நம்மக்கிட்ட வந்து அவங்க அறிக்கை செஞ்சால் கூட நம்மளை ரொம்ப பெருசாக யோசிக்காமல், நானும் இப்படி தான் இருந்தேன், அவன் ஒரு காரியத்தில் தவறி இருக்கிறான், நம்ம வேறு ஏதோ ஒரு காரியத்தில் தவறி இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் நம்மளை மன்னிச்சாரு, அவங்களையும் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், நானும் உன்னை என்ன பண்ணுறதில்ல, என்னால் உன்னை நியாயம் தீர்க்க முடியும், என்னால் முடியும், ஆனால் நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன். ஆனால் இனி நீ என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யாதே. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்மளை நியாயத்திற்க வல்லமை உள்ளவர் ஒரே ஒருத்தர் தான் உலகத்தில், இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான், வேற யாரும் இல்லை. அந்த கண்களுக்கு முன்பதாய் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, அந்த கண்களுக்கு முன்பதாய் நேர்மை உள்ள ஒரு வாழ்க்கை, அந்த கண்களுக்கு முன்பதாய் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழும்போது என்ன நடந்தாலும் உலகத்தில் ஆபத்து வர்றதுக்கு முன்னே நம்ம தேவ சமூகத்துக்கு பிரவேசித்துருவோம். ஆமென். அல்லேலூயா. இப்போ நாளைக்கு என்ன பேச போகிறேன், அந்த வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு போகிறேன். நல்லா கவனிச்சுங்க. நான் இந்த செய்தியை கொண்டு வரல, இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு விளக்கி சொல்லிவிட்டு மீதியான காரியத்தை தான் பேசணும்னு வந்தேன். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் நமக்கு இருக்குது. காலையில் ஆராதனை, நாளைக்கு மாலையில் நிறைய காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. நாளைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னாக்கா, பைபிளில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால், அந்த இடத்துல 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி, மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோண்டி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேக பாடுபட்டு இந்த சந்ததி
சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. நோவாவின் நாட்களில் இங்க பாருங்க, அவர் வருகைக்கு ஒட்டி 2 பேரை சொல்றாரு. நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களிலே நடக்கும். யார் நாட்களில் நடக்கிற மாதிரி யார சொல்றாரு? அப்போ நாளைக்கு பார்க்க போறோம், ரொம்ப தெளிவா பார்க்க போறோம், பைபிள் வசனத்தை கொண்டு பார்க்க போறோம். நோவாவின் நாட்டில் நடந்த பிரச்சனை என்ன, ஆண்டவர் உலகத்தை அழிப்பதுக்கு காரணம் என்ன, ஆண்டவர் இவங்களை தப்பு வைப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரியா? அப்ப நாளைக்கு அதை கவனிக்க போறோம். அப்ப பைபிள் சொல்லுது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே நடக்கும். என்ன நடக்கும்? நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். என்ன பண்ணாங்க? புசித்து. இப்ப என்ன பண்றோம்? இப்ப அதிகமா இப்ப என்னது அதிகமா இன்னைக்கு எது ரொம்ப நிறைய சுத்தி வந்துருச்சு? ஹோட்டல், ஃபாஸ்ட் ஃபுட். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னே அப்படி இல்லை. இப்போ ஃபோன் பண்ணால் என்ன வருது வீட்டுக்கு? நமக்கே தெரியாத ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. வீட்டுக்கிட்ட வந்த உடனே காசு வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க நிறைய இடத்துல. இதெல்லாம் 10-20 வருஷத்துக்கு முன்னே கம்ப்ளீட்டாக இல்லை. புரியுதா? இப்போ நடக்குது. அப்போ புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணாங்க. என்னது? கல்யாணம் பண்ணாங்க. இப்போ கூட இந்த கடைசி நாளுன்னு சொல்கிறோம்ல, இந்த கடைசி நாட்கள்னு சொல்கிறோம்ல, இந்த செய்தியெல்லாம் கேட்டு ஒரு சிலர் பண்ணுவாங்க, ஐயா என் பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும் ஐயா. அவங்களுக்கு என்ன இல்லை, ஐயோ நம்ம கடைசி நாட்களை நோக்கி போகிறோம். சரி, அவங்க பிள்ளைகளை குறித்து யோசிக்கிறாங்க. இயேசு வர வைக்கும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை என்ன பண்ணோம்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என் பையனுக்கு எனக்கு நாங்கள் வளர்த்த பையனில் ஒருத்தனுக்கு வருகிற வாரத்தில் புதன்கிழமை பொண்ணு பார்க்க கடந்து போகிறேன். அந்த பிள்ளையை கேட்டு அவங்கள 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணுன்னு கடந்து போகிறேன். ஆனால் அவனை பார்த்து சொன்னேன், இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நிறையா காரியத்தை என் பிள்ளைங்களை உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பேன். எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறான்னு தெரியுமா? டேய், நம்ம இருக்கிறோம், ஒரு குடும்பமாக ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கிறாரு, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். ஆனால் எந்த நேரத்திலையும் இயேசு வந்து கண்ணிமைக்க நேரத்தில் மறுரூபம் ஆகிடுவோம். நீ போவ, நான் போவேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் முடிவு பண்ணுவார். யார் போயிட்டாலும், ஒரு வேளை யாராவது கைவிடப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சேர்ந்துருங்க, எங்கேயும் போகாதீங்க. நான் ஓப்பனாக சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன் தெரியுமா? பீரோ சாவி எங்கே வச்சுருக்கிறேன், என் பாஸ்வேர்டு எங்கே வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வரைக்கும் போய் வாங்கி இருக்கிறத சாப்பிட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கிடைக்காது? சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா அந்த எண் இல்லாமல் யாரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஏன்னா அந்த எண் இருந்தால்தான், உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு பொருளை கொடுப்பாங்க. வெறும் வாங்க முடியாது, விற்கவும் என்ன பண்ண முடியாது. அப்போது தலையை கொடுத்தாவது வந்து சேர்ந்துருங்கடா. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஐயோ தலை வெட்டுவாங்களா, என்ன பிடிச்சிருவாங்களான்னு பயப்படாதீங்க. அதனால் போய் நம்பர் போட்டுக்கலாம் நம்ம போய் பேசிக்காதீங்க. ஏன்னா மிருகத்தின் முத்திரையை நீங்கள் தரித்தீங்கன்னா ஒரு காலமும் நீங்கள் பரலோகராஜ்யம் பிரவேசிப்பதில்லை. நீங்கள் ஆக்கினி தீர்ப்பை அடைவீர்கள். இப்போ அவங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கும் சொல்லிட்டேன், என் பசங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கும் சொல்லிட்டேன். எச்சரிக்கையாக இருங்க. எந்த நேரத்துலேயும் ஆண்டவர் வருவார். அந்த பையனுக்கு சொன்னேன், அந்த பெண் வீட்டில் அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க, அவங்க அப்பா என்கிட்ட பேசினார். ஐயா இந்த மாதிரி வந்து பேசிவிட்டு நம்ம முடிவு பண்ணிவிட்டு 1 வருஷம் டைம் கொடுங்க ஐயா, நம்ம கல்யாணம் பண்ணலான்னாரு. அப்போது நான் சொன்ன, மகன் 1 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்கன்னு. பரவாயில்ல டேடினா, மீதி பசங்க இருப்பானுங்க, அவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. அவனுங்க சொல்லுவானுங்க, 1 வருஷத்துக்குள்ளே ஏசப்பா வந்துட்டான்னு அவனுக்கு கல்யாணம் நடக்காது தெரியுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ கவலைப்படாதரா, உனக்கு எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடக்கும். ஒன்று இங்கே நடக்கும், இல்லைன்னா அங்கே நடக்கும். எப்படியோ நம்ம கல்யாண வீட்டத்தில் போய் நிற்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்ப பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அடுத்தது லோத்தினுடைய நாட்களில், அடுத்த ஒரு மனுஷன் சொல்றார், லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும்
நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், விற்றார்கள், நட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு, லோத்த சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே, புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். ஆமென். 2 பேரை காமிக்கிறாரு. ஒன்னு நோவா, அடுத்தது லோத்து. 2 பேரும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் என்ன நடக்குதோ அதே மாதிரி அந்த காலத்தில் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ அவங்கள காப்பாத்திட்டு மீதி ஜனங்களை அழிச்சிட்டாரு, இவங்களை காப்பாத்திட்டு மீதி ஜனங்களை அழிச்சிட்டாரு. நோவாவை காப்பாத்துறதுக்கும் லோத்தை காப்பாத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நோவா பேடைக்குள்ள போனோன்னு போயிட்டாரு, ஆனால் லோத்தை கையை பிடிச்சி என்ன பண்ணாங்க, இழுத்துக்கிட்டு வந்தாங்க. உங்களை இழுத்து ஆவது பரலோகத்தில் சேர்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. தேவனோட நடக்க ஒப்பு கொடுங்க, கர்த்தர் தம்முடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அப்போ தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, தேவனுக்காக வாழுங்க. ஒன்றும் செய்ய தேவையில்லை. நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்கிட்ட கமெண்ட்டில் ஃபோன்லாம் சொல்லுவாங்க, பிரதர் இப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, என்ன பண்ணணும் பிரதர், இந்த பிரச்சனை இருக்குது, அந்த போராட்டம் இருக்குது. நான் சொன்ன பிரச்சனையை கான்சென்ட்ரேட் பண்ணாத, பிரச்சனையை தீர்க்கிறவரை கான்சென்ட்ரேட் பண்ணு. அவரை பார், உன் காரியங்கள் மாறிடும். நீ இப்போ உன் சரீரம் பலம் ஆகணும், பலவீனமாக இருக்கிற நான் பலம் ஆகணும், என் கால் நல்லா ஆகணும், என் மார்பில் பிரச்சனை இருக்குது, என்னுடைய தலையில் பிரச்சனை இருக்குது, என் இருதயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு யோசிக்காத. நீ ஆண்டவரை பாரு. உன்னை சுகப்படுத்தி உலகத்தில் வைக்கணும்னு தேவன் தீர்மானிச்சிட்டா யாரும் ஜெபிக்காமல நீங்கள் உட்காந்துருக்கிறப்ப உன் பெருமூச்சுக்கு அவர் செவி கொடுத்து உன்னை குணப்படுத்துவதுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகம் அக்கினி இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள் நெருங்கிட்டோம், அந்த நாட்களை நெருங்கிட்டோம். எச்சரிக்கையாக வாழுங்க, உண்மையாக வாழுங்க. நாளைக்கு மீதியான காரியத்தை இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வாய்களை திறந்து நல்லா ஜெபிப்போம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா. என்னை உருவாக்கி கொள்ளுங்கப்பா. உன்னுடைய ஆத்துமாக்கு நீ உத்தரவாதம், உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களுக்கு அவர்கள் உத்தரவாகும். நீ உண்மையாக வாழ்ந்ததுனால் உன் பிள்ளைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உன் பிள்ளைகள் உண்மையாக வாழ்ந்ததுனால உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவன் கண்ணிலே பிடிப்படுவான் என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். கர்த்தருக்கு நேராக உன் இருதயத்தை நீர் திருப்பிக்கோ. நீங்கள் உண்மையாக வாழுங்க, நீங்கள் நேர்மையாக வாழுங்க. கர்த்தருக்கு முன்னே என்னெல்லாம் செஞ்சுங்க அறிக்கை செய்யுங்க. மனுஷங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. தவறான வழிமுறைகளை விட்டு விலகிடுங்க. பைபிள் சொல்லுது, எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மரணத்தை சந்திக்க போகிறாய், உன் வீட்டை நீ ஒழுங்குபடுத்துன்னு சொல்கிறார். அவர் அப்படியே செவுறு பக்கமாக திரும்பி ஜெபிக்கிறார். ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் மீண்டுமா ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலியமாக சொல்லி அனுப்புகிறார், நீ போய் சொல்லு, உன் ஜெபம் கேட்டப்பட்டது, 15 ஆண்டுகளை உனக்கு நான் கூட்டி தரேன். அவர் அவருடைய நாட்களில் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு மகிமையாய் செய்தார் என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாள் ஒருவேளை தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்தாலும் அவர் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இன்னைக்கு நமக்கும் இந்த செய்தி வருவதற்கு காரணம், உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, உன் ஆத்மாவை ஒழுங்குபடுத்து, உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து, உன் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்து. ஆண்டவர் உன்னை சிரிக்க வேணான்னு சொல்லலை, ஆண்டவர் உன்னை சாப்பிட வேணான்னு சொல்லலை, ஆண்டவர் உன்னை சந்தோஷமா இருக்க வேணான்னு சொல்லலை, ஆண்டவர் உன்னை மனமகிழ்ச்சியா இருக்க வேணான்னு சொல்லலை. எல்லாமே செய், ஆனால் நீதியான முறையில் செய். எல்லாமே செய், தேவையான அளவுக்கு செய். தவறான உறவுகளுக்குள்ள போகாத, தவறான நண்பர்களோடு கூட நீ நிற்காத. எல்லா தீமைக்கும் உன்னை விலகி காக்கிறவர் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். உன் உறவுகளை சரிப்படுத்து. எல்லாவற்றையும் நீ தப்பு பண்ணியிருந்தா போய் மற்றவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. மற்றவங்க தப்பு பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா மனசார அவங்களை மன்னிச்சிரு. உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக்கொள், ஒழுங்கு செய்து கொள். கர்த்தர் தம்முடைய மகிமை உன் வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம்பா. வாய்களை திறந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. வரப்போகிற கன்னிகளுக்கு இவரை விலகி காத்து இவங்க ஆத்மா மீட்கப்பட்டு உம்மோடு இணைந்து கொள்ளட்டும். மரித்திருந்தாலும் முதலாவது எழும்புவாங்க, உயிரோடு இருந்தாலும் மத்திய ஆகாயத்தில் சேர்க்கப்படுவாங்க. ஆனால் உமக்குள்ள வாழணும், உமக்குள்ள மரிக்கணும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க,
அவங்க விட்டு விலக வேண்டிய காரியத்திலெல்லாம் விட்டு விலக இரக்கம் தாங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.